ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீப் ஐடியாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம தீபாவளிக்காக ரொம்ப அழகான ஒரு வால் டெக்கர் தான் பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் வெறும் கலர் ஷீட் வச்சு மட்டுமே நம்ம இந்த கிராஃப்ட் செஞ்சுருக்கோம். இப்போ வாங்க அது எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் ஷீட் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர்னாலும் எடுத்துக்கலாம். நான் ஒரு சில கலர்லாம் சஜஷன் பண்ணுறேன். எல்லோவை தவிர க்ரீன், பர்பிள் கூட நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் உங்களோட ஃபேவரட் கலர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு கலர் ஷீட் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு சைடு கம் அப்ளை பண்ணி இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுறேன் இல்லையா, இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் என்ன சைஸில் இந்த கிராஃப்ட் செய்கிறீங்கன்றது பொறுத்து நீங்கள் எத்தனை செய்கிறீங்க இந்த மாதிரின்றது டிஃபர் ஆகும். ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம இப்போ அழகாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம விளக்கு செய்யணும். விளக்குனாலே ரெட் கலர் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதாவது நான் எல்லோ கலர் மேலே சூஸ் பண்ணதால் ரெட் கலர் விளக்கு எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் வேறு ஏதாவது கலர் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் ஷீட் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டார்க் ப்ளூ அந்த மேலே நான் எல்லோக்கு பதிலாக நீங்கள் டார்க் ப்ளூ சூஸ் பண்ணிங்கன்னா விளக்கு லைட் ப்ளூ கூட வச்சுக்கலாம். இல்லைனா வயலட் கலர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ப்ரௌன் கலர் கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ளூ கலர் கூட வச்சுக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் வயலட் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷனில் ஒரு கிராஃப்ட் செஞ்சு போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அது போய் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கலர் காம்பினேஷன். நானே நம்மள இது அவ்வளோ அழகாக வரும்னு சொல்லிட்டு ஸோ ஒரு சூப்பரான கிராஃப்ட்டு. நீங்கள் அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த கலர் காம்பினேஷனில் இந்த கிராஃப்ட் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நான் ரெட் கலர் ஷீட் எடுத்துக்கிட்டு ஜிக்ஸாக் மாடலில் மடித்து விட்டுட்டு அதோட டாப்பில் கம் அப்ளை பண்ணி ரெண்டாக மடக்கி ஒன்றோட ஒன்று ஒட்டி விட்டுக்கிட்டேன். இப்போ இது அழகாக விரித்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கோட பேஸ் ரெடி ஆகிடும். ஓகேவா, இப்போ நம்ம விளக்கோட பேஸ் ரெடி பண்ணிட்டோம். மேலே விளக்கு எரியிற மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு எல்லோ கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. அது ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அது ஜிக்ஸாக் மாடலில் மடக்கி அதே மாதிரி தான் இப்போ நம்ம விளக்கு ரெடி பண்ணோம்ல, அதே மாதிரி மேலே கம் அப்ளை பண்ணி ரெண்டாக மடக்கி விட்டிங்கன்னா அழகாக ஒரு விளக்கோட மேலே விளக்கு எரியிற மாதிரி ரெடி ஆகிடும். இதை நீங்கள் இப்படியேவும் விட்டுக்கலாம். பட் நான் இது இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் நான் மேலே ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். இல்லைனா நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் எல்லோ ஷீட் எடுத்துக்கிட்டேன் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் ரெட் கலர் ஷீட் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே சின்னதாக ஒரு எல்லோ ஷீட் வச்சிங்கன்னா அதை நீங்கள் மடக்கி கம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் பேப்பர்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். அதாவது எல்லோ அண்ட் ரெட் கலர் காம்பினேஷனில். பட் நான் அந்த மாதிரி பண்ண வேணாம், பெயிண்ட் அடிச்சுட்டா ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும்னு சொல்லிவிட்டு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ரெண்டுவே இருக்குது, நீங்கள் எது பண்ணாலும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வாலில் இந்த விளக்குலாம் தொங்குற மாதிரி ரெடி பண்ணணும். ஸோ அதனால் பேப்பரை நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஹேங் ஆகிருக்கிற மாதிரி நம்ம ஒட்டி விட போகிறோம். நீங்கள் டேரெக்டாக இப்போ நான் கட் பண்ணுறேன் இல்லையா, பேப்பரில் இந்த மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் கலர் ஷீட் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் பேப்பரில் இப்படி டேரெக்டாக கட் பண்ணாலே அது நிற்கும். இதுவே நீங்கள் சார்ட்டில் பண்ணுறீங்கன்னா பேப்பரை ரோல் பண்ணி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது ஸ்ட்ராங்காகவே நிற்கும். சார்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நிற்கவே நிற்காது. ஸோ அந்த தப்பு மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அது மேலே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் ஒட்ட போகிறோம். நான் 5 விளக்கு ஹேங் ஆகிருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் 3 கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச விளக்கெல்லாம் எடுத்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு எல்லோ கலர் ஷீட் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, ஸோ அதையும் அழகாக ஒன்று ஒன்றா அந்த சர்க்கிள் மேலே கவர் பண்ணி விட போகிறோம். கவர் பண்ணிட்டு பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ சென்டரில் ஒரு விளக்கு வச்சுக்கிங்க, கிராஃப்ட்டு ரெடி. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.